அவன் ஜெபம் பண்ணலன்னு அவருக்கு தெரியும். ஹலோ, அவன் ஜெபம் பண்ணலன்னு அவருக்கு தெரியும். அவளை இன் அண்ட் அவுட் அவருக்கு தெரியும். அங்கெல்லாம் ஆசீர்வாதம் வந்தோன்னு அவன் மாறுவான் அவருக்கு தெரியும். விசுவாசிக்கிறாயா? உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுள். அவரை தரிசியாமலும் இருந்து அவரிடத்தில் விசுவாசம் வைத்து உங்களுக்கு பெரிய அற்புதம். நீங்க விசுவாசம் வைக்கிறீங்க இல்லையா? வார்த்தையில நன்மை எதிர்பார்க்கிறீங்க இல்லையா? சுதந்திரத்தை எதிர்பார்க்கிறீங்க இல்லையா? அது எதுவாய் இருந்தாலும் அது பொருளாக நிஜமாக உங்களுக்கு வருவதற்கு முன்பாக உங்கள் ஆவியில ஒன்று நடக்க வேண்டும். நல்ல கவனிங்க, உங்கள் ஆவியில ஒன்று நடக்க வேண்டும். அதைத்தான் பேதுரு அங்கே சொல்லுகிறார். நீங்கள் அவரை தரிசியாமலும் இருந்து அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாய் இருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களிகூர்ந்து விசுவாசத்தின் பலனை, எதை விசுவாசிக்கிறீங்களோ, எதுல விசுவாசம் வச்சிருக்கிறீங்களோ அந்த விசுவாசத்தின் பலனை, அந்த விசுவாசத்தின் பதிலை, அந்த விசுவாசத்தின் வெகுமதியை, அந்த விசுவாசத்தின் ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அதற்கு முன்பாக உங்கள் ஆவியிலே ஒன்று நடக்க வேண்டும். அது என்ன? சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாய் இருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களிகூர்ந்து 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 சந்தோஷத்திலே இருந்து, ரட்சிப்பின் சந்தோஷத்திலே இருந்து, அபிஷேகத்தின் சந்தோஷத்திலே இருந்து, வார்த்தையின் சந்தோஷத்திலே இருந்து, உமது நிமித்தம் என்னவரும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று உங்களுக்கு நேரிட்டாலும் நீங்கள் தேவனை தோத்திரம் பண்ணி தேவ சமூகத்திலே நீங்கள் மகிழ்ச்சியாய் இருக்க 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 God will take you supernatural. God totally manifests himself through the word. Then you receive the reward from the heaven. எல்லா கரலத்துல கேட்ற பயப்படுத்துங்க. Hey, are you enjoy the God's presence in your spirit day by day by day by day, minute by minute, minute by minute? தேவனுடைய பிரசன்னத்தை உன் ஆவியிலே ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கிறாயா? தேவனோடு உன்னுடைய உறவு, தேவனுடைய வார்த்தையோட உன்னுடைய உறவு எவ்வளவு பலமாய் இருக்கிறதோ அவ்வளவாய் பிரச்சனை உன்னை பாதிக்காது. பிரச்சனை உன் மனதிலே வரும், ஆனா மனதை பிரச்சனை ஆளுகை செய்ய முடியாது. எத்தனை மணி சொன்னதை விளங்கிட்டீங்க? சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாய் இருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து, களி கூர்ந்து, பெரிய சந்தோஷம், களி கூர்ந்து. தேவன் உங்கள் மேல களி கூர்றத ஒரு வசனத்தை காமிக்க போறேன். ஏசாயாவின் புஸ்தகம் எடுங்க. ஏசாயா இன்னைக்கு இதோட முடிஞ்சிடும் போல இருக்க. பாப்போம், ஓகே, பார்ப்போம் பாப்போம். ஏசாயாவின் புஸ்தகம், தீர்க்க தரிசன புஸ்தகம். தயவுசெய்து என்ன திருப்பணும், இந்த வசனத்தை வாசிக்கும் போதே உங்களுக்கு பெரிய பலன் வரும். ஏசாயா அறுபத்தி 2 அதிகாரம் 5 வசனம். 62:5 எல்லாரும் வாசிக்க போறோம். 1 2 3 சத போட்டு. வாலிபன் கன்னிகையை விவாகம் பண்ணுவது போல உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள். மணவாளன் மணவாட்டின் மேல் மகிழ்ச்சியாய் இருப்பது போல உன் தேவன் உன் மேல். எப்படியா? மணவாளன்லாம் புது கல்யாணம் ஆனால் 2 பேர் இருக்கிறாங்க. மணவாளன் மணவாட்டின் மேல் மகிழ்ச்சியாய் இருக்கிறது போல. கண்ணே மணியே முத்தே, மணவாளன் புது கல்யாணம்.
மணவாளன் மகிழ்ச்சியாய் இருக்கிறது போல உன் நேசர் நம்ம இயேசு உங்க மேல எப்படி இருக்கிறாரா? மகிழ்ச்சியா இருக்கிறார். ஏன் தெரியும் மகிழ்ச்சியா இருக்கிறாரு? ஏன் ஓய் இந்த பூமியில அவருக்கு நீங்களும் நானும் தான் அவருடைய பிரதிநிதி. இந்த பூமியில அவருடைய ரத்தத்தின் அடையாளம் உங்க மேல என் மேலதான் இருக்கு, உலக மனுஷன் மேல இல்ல. இந்த பூமியில உங்க வாயில தான் இயேசுவின் நாமம் வருது. இந்த பூமியில வெளியே இருக்கிறவங்கள யார் யாரையோ துதிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஆனா இங்க இருக்கிறவங்க இயேசுவை துதிச்சுக்கிட்டு இருக்கிறார். அதனாலதான் உங்கள் மேல எப்படி இருக்கிறார்? மகிழ்ச்சியா இருக்கிறார். விட்டுறாதீங்க, அந்த விசுவாசத்திலேயே இருங்க, அந்த விசுவாசத்திலேயே இருங்க, விசுவாசத்திலேயே இருங்க. இன்னைக்கு விசுவாசத்தோட முடிச்சிருவேன் அப்படின்னு நினைக்கிறேன். நல்லா கவனிங்க. இயேசுவை குறித்த தீர்க்க தரிசனத்திலே ஏசாயா இயேசுவை என்ன சொல்லுகிறார்? விலையேறப்பட்டதும் பரீட்சிக்கப்பட்டதுமான மூளை கல்லை சீயோன் மேல் வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசம் வைக்கிறவன் ஒன்று வெட்கப்படுவது இல்லை. இரண்டாவது, இதான் ரொம்ப முக்கியம், பதஷ்டமடைவது இல்லை, பதறுவது இல்லை, படபடப்பு அடைவது இல்லை. படபட படபட என்ற படபடப்பே அவங்களுக்கு இல்லை. அவங்க இளைப்பாறுதல்ல இருப்பாங்க. ஏனென்றால் அவர் பரீட்சிக்கப்பட்டுட்டார். ஆகவே பரீட்சிக்கப்படுகிற உங்களுக்கு உதவி செய்ய அவர் அவர் பரீட்சிக்கப்பட்டுட்டார். ஐயா, அவரை பார்க்காமையே விசுவாசம் வச்சுட்டு இருக்கிறீங்களே, அப்ப நீங்க பரீட்சிக்கப்படும் போது அவர் அப்படியே கொஞ்சம் விலைக்கு வரா? கொஞ்சம் விலைக்கு தான் இருப்பாரு. விலைக்கு இருக்கிற மாதிரி தெரியுது சிலருக்கு. ஆனா வார்த்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவர் கொஞ்சம் விலைக்கு இருக்கிறாரு அப்படிதான் தெரியுது. ஆனா திடீர்னு உதவி வரும். ஹல்லேலூயா. பரீட்சிக்கப்படுகிற உங்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆகவே அவங்களுக்கு விசுவாசம் இல்லை. மறுபடியும் சொல்றேன், காதுல கேட்டாங்க, கண்ணுல பார்த்தாங்க. ஆனால் யூதர்கள் காதுல கேட்டதை ஏற்றுக்கொள்ளல, கண்ணுல எழுத்தின்படியா இயேசுவை பார்த்ததையும் அவங்க விசுவாசிக்கல. ஆனால் நீங்களோ அவரை காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். மறுபடியும் சொல்றேன், ஏன் உங்கள் மேல அவருக்கு மகிழ்ச்சியா? இந்த உலகத்துல என் மேல அன்பு கூறுகிற ஒரு ஜனம் இருக்கு, என் மேல அன்பு கூறுகிற ஒரு குமாரன் இருக்கிறான், ஒரு குமாரத்தி இருக்கிறாள் என்ற மகிழ்ச்சி அவருக்கு இருக்கு. ஐயா, நீங்களும் நானும் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள். என்ன வந்தாலும் நம்புவே என் மீட்பர் இயேசுவே, யார் கைவிட்டாலும் பின் செல்வே எனது இயேசுவே. அகலம் ஆழம் எவ்வள அன்பு கூர்ந்து பவுல் சொல்லுகிறார், அறிவு கெட்டாத அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாய். தேவன் தம்முடைய குமாரன் வெளிப்படுத்தின அன்பை யார் அறிந்து கொள்கிறார்களோ, நான் பாவியாய் இருக்கையில் தேவன் தம்முடைய குமாரனை கொடுத்தாரே, அந்த அன்பை யார் அறிந்து கொள்கிறார்களோ அந்த அன்புக்கு அவர்கள் திரும்ப செலுத்த வேண்டியது இயேசுவின் மேல் அன்பு கூறுவது.
அன்பு கூர்ந்து கொண்டே இருப்பது. அந்த அன்பு கூறுதலுக்குள்ளும் அவர் மேல் விசுவாசம் வைத்து அந்த விசுவாசத்துக்குள்ளேயே சொல்லி முடியாத மகிமையால் நிறைந்த சந்தோஷம் உள்ளவர்களாய் கலிகூர்ந்து கர்த்தரை கைவிட மாட்டார். நான் நம்புறது நிச்சயமா வரும். எனக்கு ஒரு நேரம் வந்துருச்சு, எனக்கு ஒரு காலம் வந்துருச்சு. அது இன்னைக்கோ நாளைக்கோ என்னைக்கோ தெரியாது. ஆனா சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். வேதம் சொல்லுது, அவரை விசுவாசிக்கிற நான் வெட்கப்பட்டு போவது இல்லை. அவருக்கு காத்திருக்கிற நான் வெட்கப்பட்டு போவது இல்லை. என் ஜனம் ஒருபோது வெட்கப்பட்டு போவது இல்லை. நான் இயேசுவின் மேல் விசுவாசம் வைக்கிறவன். Please listen, wait. இயேசுவின் மேல் விசுவாசம் வைக்கிறவன் என்றால் அதனுடைய அர்த்தம் இயேசுவின் வார்த்தையின் மேல் விசுவாசம் வைக்கிறவன். நான் என்னையே நம்பாதபடி, சில பேர் தங்களையே நம்பிக்குவாங்க. நான் என்னையே நம்பாதபடி எனக்கு ஜீவனை கொடுத்த இயேசுவின் மேல் என் விசுவாசத்தை வைத்து, என்னுடைய பார்வையை அந்த சிலுவையிலே வைத்து, என்னுடைய எதிர்பார்ப்பை சிலுவையிலே செய்து முடித்ததுக்குள்ளே வைத்து நான் கலிகூர்ந்து கொண்டிருக்க எனக்கு என்ன கிடைக்கும் என்று பதில் பேதுரு சொல்லுகிறார், விசுவாசத்தின் பலன். விசுவாசத்துக்கு என்ன உண்டுன்னு கேட்பேன். பலன் உண்டுன்னு சொல்றேன். விசுவாசத்துக்கு என்ன உண்டு? வலது பக்கம் இடது புறப்பாது சொல்லுங்க, விசுவாசத்துக்கு பலன் உண்டுங்கன்னு சொல்லுங்க. இப்ப மறுபடியும் கேளுங்க, வார்த்தையில உங்கள் விசுவாசம் இருக்கா அப்படின்னு கேளுங்க. பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனையும் நம்பாதீங்கள். அவனுடைய ஆவி புரியும், அவனுடைய யோசனை அழியும். கர்த்தர் மேல் தன் நம்பிக்கையை வைக்கிற மனிதன், கர்த்தருடைய வார்த்தையின் மேல், இயேசு போதித்த போதனையின் மேல் தன் கிரியை சார்ந்து கொள்ளாமல் கிருபையை சார்ந்து கொள்கிற மனுஷன் பாக்கியவான். தன் கிரியை சார்ந்து கொள்ளாமல் இயேசுவின் மேல் விசுவாசம் வைத்து மகிழ்ச்சியோட நினைக்கிறது நடக்கலையே. பாஸ்டர் நல்லாதான் பேசுறாரு, வெளியே வந்தா மாறா இருக்கே, சூழ்நிலை மாறா இருக்கே, ரொம்ப படபடன்னு அடிக்குதே, இல்ல திடீர்னு போயிருவணும். நான் புள்ள என்ன பண்ணிட்டு போவேன், ஐயோ புள்ள என்ன ஆகும், இப்போதான காலேஜ் சேர்த்திருக்கேன், அவளுக்கு எப்படி கல்யாணம் நடத்துவேன், இப்படிலாம் நீங்க நினைக்க கூடாது. இப்படியெல்லாம் நினைப்ப கொண்டு வந்து நீங்க அத அப்படி ஆமா இதாகுமோ பதறான். விசுவாசிக்கிறவன் சொல்லுங்க, விசுவாசிக்கிறவன் உயிர் ஊசலாடுது. சிலருக்கு விசுவாசம் ஊசலாடுது. விசுவாசம் தான் உயிர். உன்னுடைய விசுவாசம் தான் உயிர். உன்னுடைய நம்பிக்கை தான் உயிர். உன் விசுவாசமாகிய உயிர் ஊசலாட இடம் எடுக்காதே. ஊசலாடுகிற விசுவாசத்துக்கு இன்னைக்கு தேவன் வார்த்தைக்குள்ளே உயிர் கொடுத்து கொண்டிருக்கிறார். சிலர் விசுவாசம் ஊசலாடிக்கிட்டு இருக்கு. ஊசலாடி கொண்டிருக்கிற ஒரு விசுவாசத்துக்கு தேவன் இப்போது வார்த்தைக்குள்ளே உயிர் கொடுத்து கொண்டிருக்கிறாய். உன் விசுவாசத்தின்படி ஆகும். விசுவாசிக்கிற நீ தேவ மகிமையை காண்பாய். விசுவாசிக்கிறவர்கள் நடக்கும் அடையாளம் வெளிப்பட போகிறது. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பார். என்னவா அடுத்து என்ன? உங்களுக்கு என்ன இருக்கா? உங்களுக்கு எனக்கு என்ன இருக்கா? மேகம் போன்ற வாக்கு தத்துவம் சூழல் என்று காத்திருக்க என்ன கொள்வாய்? ஒருமை கொள்வாய். டேக் இட், டேக் இட், டேக் இட். உரிமை பாராட்டு. நீ பிள்ளை. எந்த சின்ன பிள்ளையாவது அப்பாட்ட சந்தேகப்பட்டதே கிடையாது.
சின்ன பிள்ளை சந்தேகப்பட்டது கிடையாது, பெரிய பிள்ளை உரிமை பாராட்டுது. நீ சின்ன பிள்ளையாவும் இல்லை, பெரிய பிள்ளையாவும் இல்லை, நடுத்தரமா இருக்கிற. உரிமை பாராட்டவும் தெரியல, சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கிறாய். நீ சந்தேகப்படுற வரைக்கும் அப்படியே வேற முன்னேற்றமும் இல்லை, பின்னாலதான் போவோமே தவிர சந்தேகப்படுற வரைக்கும், இருமனம் இருக்கிற வரைக்கும் தேவனே வந்து தூதர்களை வச்சு உன்னை காப்பாற்ற மாட்டாரு. ஆனா ஆவியானவர் சபையில இப்பேற்பட்ட செய்தியை கொடுத்து, வார்த்தையை கொடுத்து, நீ தேவனுடைய பிள்ளையா இருக்கிறபடியால் ஊசலாடி கொண்டிருக்கிற உன் விசுவாசத்துக்கு உயிர் கொடுத்து, அந்த விசுவாசத்தை நிலைநிறுத்தி, அந்த விசுவாசத்தின் ஆசீர்வாதங்களை இயேசுவுக்குள், அவருடைய அன்புக்குள், அவருடைய இரக்கத்துக்குள், அவருடைய தயவுக்குள், நீ அவருடைய குமாரனும் குமாரத்தியாய் இருப்பதற்குள், உடன்படிக்கையின் ஜனமாய் இருப்பதற்குள் தேவன் உனக்கு கொடுத்து உன்னை கனப்படுத்துவார், உன்னை மேலாக்குவார், உன்னை தலையாக்குவார். ஹல்லேலூயா. பாருங்க, பேதுரு அது அடுத்த வசனம் தான் ரொம்ப சூப்பரா இருக்கும். அது அப்படியே இருக்கீங்களா, போயிட்டீங்களா? 1 பேதுரு 1 9 10 சேர்த்து வாசித்தாதான் புரியும். 1 பேதுரு 1 9 10 1 2 3 வாசிங்க. உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்கதரிசி சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். 10ஆம் வசனம், நான் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் உங்க ஆவியில வைக்க வாசிக்கிறேன். உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து. வலதுபுறம் இடதுபுறம் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு உண்டான கிருபை. நமக்கு என்ன உண்டாச்சு சொல்லுங்க? எனக்கு என்ன உண்டாச்சு? கிருபை. மோசேயின் மூலம் என்ன? பிரமாணம். இயேசு மூலம் என்ன வெளிப்பட்டுச்சு? கிருபை. அதனாலதான் அவன் பிரமாணத்தை பற்றவன் கேட்கிறான், செய்யல, பார்க்கறான், விசுவாசிக்கல. ஆனா அந்த கிருபை இருக்கு பாருங்க, அவரை பார்க்கல, அவரை தரிசிக்கல, ஆனா இன்னைக்கு வரைக்கும் அன்பு வச்சிருக்கிறோம். அவரை பார்க்கல, அவரை தரிசிக்கல, இன்னைக்கு வரைக்கும் விசுவாசம் வச்சிருக்கிறோம். அவரை பார்க்கல, அவரை தரிசிக்கல, இன்னைக்கு வரைக்கும் வார்த்தையில நம்ம இருக்கிறபடியால் நாம் நிர்மூலமாகல. இதுக்கு பெயர் தான், இதுக்கு பெயர் தான் சொல்றேன். நீங்க சத்தம் போட்டு சொல்ல மாட்டீங்க. சத்தம் போட்டு சொல்லுங்க, இதற்கு பெயர் தான் கிருபை. சத்தம் போட்டு, இதற்கு பெயர் தான், இதற்கு பெயர் தான், இதற்கு பெயர் தான் கிருபை. கிருபைக்கு கரங்களை தட்டுங்க. உங்களுக்கு உண்டான கிருபை. கிருபை எது வரைக்கும்? நன்மையும் கிருபையும் உன் வாழ்நாள் எல்லாம் உன்னை தொடர். நீ கிருபையை சார்ந்துகிட்டா, கிருபையை சார்ந்து கொண்டா. இன்னைக்கு கிருபையை தூஷணமா பேசி கொண்டிருக்கிற போதரெல்லாம் ரொம்ப எழும்பிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள நியாயப்பிரமாணம் அவ்வளவு ஸ்ட்ராங் ஆகி போச்சு. கிருபையை போதிச்சா பாவத்துக்கு லைசன்ஸ் கொடுக்கிற மாதிரி ஆயிருமா? வேதம் அப்படி சொல்லல. கிருபையினால் உண்டான ரட்சிப்பைத்தான் வேதம் சொல்லுகிறது. இரண்டாவது, கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் மேற்கொள்ள மாட்டாது என்று வேதம் சொல்லுகிறது. நியாயப்பிரமாணத்தை போதிக்கும் போது அவனுடைய பாவம் உயிர் கொள்கிறது என்று வேதம் போதிக்கிறது. நல்ல கவனிங்க, நியாயப்பிரமாணத்தை போதிக்கும் போது அவனுடைய பாவம் உயிர் கொள்ளுகிறது. நியாயப்பிரமாணத்தை போதிக்கும் போது அங்கே மீறுதல் வருகிறது. நல்ல வசனத்தை பேசுறேன். நம்ம பத்திரிகைக்கு நல்ல ரெஸ்பான்ஸ், நல்ல ரிசல்ட். கிருபை என்ன, பிரமாணம் என்ன, நல்ல வசனத்தோட புட்டு 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 எழுதி கொடுத்துக்கிறாரு. உங்களுக்கு உண்டான கிருபை, நமக்கு உண்டான கிருபை
நம்ம பிள்ளைகளுக்கு உண்டான கிருபை, படிப்பின் காரியத்தில் உண்டான கிருபை, ஆரோக்கியத்தின் காரியத்தில் உண்டான கிருபை, சுக வாழ்வின் காரியத்தில் உண்டான கிருபை. ஏதோ ஒன்று நடப்பிக்கிறதுக்கு, ஏதோ ஒரு காரியத்தை நடப்பிக்கிறதுக்கு, ஏதோ ஒரு காரியத்தை துவங்குவதற்கு நீ முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறாயே, அதிலே உண்டாகிற கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு உண்டான கிருபை எது மட்டும்? சபை எடுக்கிற வரைக்கும் கிருபை சபையில இருக்கு. சபையில எடுக்கிற மட்டும் கிருபை சபையில மாத்திரம் இல்ல, வெளியே இருக்கிற மக்களுக்கு இருக்கு. ஏமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ரெண்ட மனசுல வைக்கிறேன். அன்பு கூர்ந்துகிட்டு, ஐயா அன்பு கூறுறேன், அன்பு கூறுறேன், அன்பு கூறுறேன், அன்பு கூறுறேன். டெய்லி சோத்திரம் பண்ணுங்க. 2 கிருபை, 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 கிருபை. டெய்லி சோத்திரம். இது ரெண்டையும் நீங்க செஞ்சு பாருங்க. 2 கொரிந்தியர் எடுங்க. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம். ரெண்டு கொரிந்தியர் 9:8. 252ஆம் பக்கம் எடுத்தாச்சா? சத்தம் போட்டு வாசிக்க போறோம். 1 2 3 வாசிங்க. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்போதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரிகளிலும் பெருகிறவர்களாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருகச் செய்ய வல்லவராய் இருக்கிறார். இதை டெய்லி நான் தோத்திரம் பண்ணி எங்க மக்களுக்காக, உங்களுக்காக தோத்திரம் பண்றேன், பிள்ளைகளுக்காக தோத்திரம் பண்றேன், நம்ம ஊழியர்களுக்காக தோத்திரம் பண்றேன், நம்ம மிஷனர்களுக்காக தோத்திரம் பண்றேன். இன்னைக்கு இதைத்தான் உங்களுக்கு ஆசீர்வாதமா ப்ரொனவுன்ஸ் பண்ண போறேன். வீட்டில் போய் இந்த வசனத்தை தயவு செய்து திரும்ப திரும்ப வாசிக்க. எல்லாரும் என்ன பாருங்க, பவுல் கொரிந்து சபையாரை பார்த்து சொன்ன வார்த்தை இன்னைக்கு ஏன் மக்களை பார்த்து சொல்ல போறேன். பிளஸட் பெனியேல் சபையாரே, இன்று முதல் ஆராதனைக்கு புதாய் வந்தவர்களே, என்ன பாருங்க, என்ன பாருங்க, நீங்கள் எப்போதும், எப்போதாவது இல்ல, எப்போதாவதுன்னு சொல்ல, எப்போதும், சம்பளம் வர்றப்ப மட்டும், போனஸ் வர்றப்ப மட்டும் இல்ல, எப்போதும். நீங்க என்ன பாத்தீங்களா? நீங்கள் எப்போதும் எல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாய், என்ன உள்ளவர்கள், என்ன உள்ளவர்கள், என்ன உள்ளவர்கள், என்ன பாருங்க. இப்போ பைபிள் நீங்க படிக்காதீங்க, என்ன பாருங்க. சில பேர் இப்போதான் ரொம்ப மெடிடேஷன் பண்ணிட்டு, என்ன பாருடா, என்ன நீ இப்ப போய் பைபிள் படிச்சுட்டு இருக்கிற, ஆசீர்வாதத்தை ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டு இருக்கிற, என்ன பார்த்து வாய்க்கிறத விட்டுவிட்டு நீங்கள் எப்போதும் எல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உள்ளவர்கள், எல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உள்ளவர்கள் என்ற வார்த்தை கவனிங்க. எல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாயும் சகலவித நற்கிரியிலும் பெருகிறவர்களாயும் இருக்கும்படியாக, என்ன பாத்தீங்களா, சகலவித கிருபையும் உங்களிலே தேவன் பெருகச் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அதனாலதான் சொன்னேன், கிருபை 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 டெய்லி சொல்லிக்கிட்டே இருங்க. நீங்க எப்போது எல்லாவற்றிலும் சம்பூர்ணமா இருப்பீங்க. கிருபை கிருபை கிருபை, அன்பு கூறுறேன் அன்பு கூறுறேன் அன்பு கூறுறேன் சொல்லிக்கிட்டே இருங்க. சகலவித நற்கிரிகளையும் தேவன் உங்களை பெருக வைப்பார். அதான் வார்த்தை. சகலவித நற்கிரிகளை தேவன் உங்களை பெருக வைப்பார். லைஃப் சேஞ்சிங் ஏற்படும், மாற்றங்கள் ஏற்படும், அணுகுமுறையிலே மாற்றம் ஏற்படும், பதில் சொல்வதிலே மாற்றம் ஏற்படும், பிரதியுத்தரம் சொல்வதிலே மாற்றம் ஏற்படும். ஹல்லேலூயா. இன்னைக்கு
அன்பு கூறுகிறையா? கிருபையா, எனக்கு உண்டான கிருபை அதே நான் சார்ந்து கொள்றையா. அவரிடத்தை அவரை பார்க்கல, அவரை தரிசிக்கல, ஆனா சிலுவை விசுவாசிக்கிறேன். அவருடைய பாடு மரண அடக்க உயிர்த்தெல்ல விசுவாசிக்கிறேன். அவர் மேல போயிருக்கிறத விசுவாசிக்கிறேன். வார்த்தை கவனிங்க, விசுவாசிக்கிற வார்த்தை வருது. அவர் எனக்கா பரிந்து பேசி கொடுக்கிறத விசுவாசிக்கிறேன். தேவன் ஒருவர் உண்டு என்றதை விசுவாசிக்கிறேன். இயேசு தேவனுடைய குமார் என்று விசுவாசிக்கிறேன். என்னுடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்பதை விசுவாசிக்கிறேன். விசுவாசிக்கிற எனக்கு நடக்கும் அடையாள வேதம் சொல்லுது, அதை நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு ஒரு தகப்பன் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, ஆபிரகாம். அவர் விசுவாசிகளின் தகப்பன். நான் விசுவாச மார்க்கத்தான். ஆகவே விசுவாச மார்க்கத்தானாகிய நான் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடன் ஆசீர்வதிக்கப்படுகிறோம் என்று வேதம் சொல்லி இருக்கிறத விசுவாசிக்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாய் நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு என்னை நீங்களாக்கி ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை கொண்டு வரும்படி இயேசு சாபமானதை விசுவாசிக்கிறேன். ஆகவே எனக்கு சாபம் இல்லை, வியாதி இல்லை, பயம் இல்லை, மரண பயம் இல்லை. நேத்து ஸ்டெட் ஃபார் 2 வீலர்ல வந்துட்டு இருக்கிறேன். ஓ பிரைஸ் தி லார்ட். ஏதோ டக்குனு வந்துச்சு. பின்னால் ஒரு அம்மா வாட்டர் கேன் அதை கொண்டு வந்துச்சு. லைட்டா அப்படி என் மேல பட்டுச்சு. பா, ஒரு நிமிஷம் ஆடி போய் கர்த்தர் தான் அப்படியே என் வண்டியை ஸ்டடி பண்ணிட்டாரு. எல்லாட்டி பயங்கரமா வாரி போட்டிருக்கோம். ஓ, இந்த காம்பவுண்ட் இறங்குற வரைக்கும் ஐயா நன்றியா 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 நன்றி அப்படிதான் வந்தாங்க. நன்றி 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 நன்றி. உன்னை பாதுகாக்கிற கிருபை, போக்கிலும் வரத்திலும் பட்டணத்திலும் வெளியிலும் ஆசீர்வதிக்கிற கிருபை, தீமைக்கு பொல்லாப்புக்கு விலக்கி காத்துக் கொள்ளுகிற கிருபை, உன் பிள்ளைகளுக்கு வேண்டிய பலனை தருகிற கிருபை, உன் பிள்ளைகளுக்கு வேண்டிய நாணம் அறிவு புத்தி எல்லாவற்றையும் தருகிற கிருபை, உன் பிள்ளைகள் சரீர வளர்ச்சியை குறித்து நீ கவலைப்படாத. உன் பிள்ளைகளுக்கான தோற்றத்தை ஏற்கனவே கர்த்தர் தீர்மானித்து விட்டார். பிள்ளைங்க சரீர வளர்ச்சியை குறித்து நீ கவலை. என் புள்ள ஒல்லியா இருக்க, எலும்பா இருக்க, தோளா இருக்க, நீ சொல்லி சொல்லி அப்புறம் உன் புள்ள இப்படி ஆயிப்போம். ஐயோ தோத்திரம், அவட்ட விட்டு கரங்களை தட்டி கர்த்தரை வயப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஓகே, சொல்லி முடிக்கிறேன். நீங்கள் எப்போதும் எல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாய் இருக்க, சகலவத நற்கிரியிலே பெறுகிறவர்களாய் இருக்க, சகலவத கிருபையும் உங்களிலே இந்த ஓய்வு நாள் ஆராதனையிலே தேவன் கிருபையை பெருகச் செய்ய வல்லவராய் இருக்கிறார். டாடி, எங்க மக்கள் மேல ஆசீர்வாதத்தை பேசிட்டேன். அது எங்க மக்களுக்குள்ள எம்பவர் பண்ணுது, இம்பார்டேஷன் பண்ணி இருக்கு. வருகிற நாட்கள் மேனிஃபெஸ்டேஷன் நாட்கள். ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை நல்லா இப்படி தட்டுங்களேன். பூரா பலரல பலரல கல கல கர பப பப பபல கல கர ககதீர மன மலரல பல பலரல சப பப பபல கல கர பகதீர பல பலரல பல பலரல. ஹalleluya.